அரணி உடைக்கப்பட்டதும் உள்ள இருக்கிற வாசனை உள்ள என்ன இருந்துச்சு, அது எவ்வளவு விலையேற பெற்றது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லி முறுமுறுக்கிறாங்க, இத போய் எவ்வளவு பிரஷியஸ். உண்மையில சொல்லணும்னா இந்த பாவியாகிய ஸ்திரீ உள்ள வந்தது யாருக்குமே பிடிக்கல. பொதுவாகவே அந்த காலத்தில் யூதர்கள்லாம் பெண்களை எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்பாங்க. அதுவும் அவர் பாதத்தில் விழுந்து முத்தமிடுறது இதெல்லாம் தாங்க முடியல அவங்களுக்கு. இது உடைக்கப்பட்டு வாசனை முழுவதும் நிரம்புகிறது. 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி அப்படி சொல்லி முறுமுறுக்கிறார்கள். 6வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? உடைக்கப்பட்டவனை குறித்து உலகம் முறுமுறுத்தாலும் உன்னதர் விட்டு கொடுக்கவே மாட்டார். விட்டுரு விட்டுரு. ஒரு பரணி உடைக்கப்பட்ட காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், அதை பத்தி முறுமுறுக்கும் போது கர்த்தர் இடைபடுகிறார். ஆண்டு சொல், விட்டுரு, அவளை விட்டுரு. இந்த பகல் வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம உடைக்கப்படும் போது நாம எதால உடைக்கப்பட்டோமோ அதை விட மிக அதிகமாய் நம்மை காயப்படுத்துவது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுடைய வார்த்தை. விழுந்து கிடக்கும் போது ஹெல்ப் பண்ண மனம் உள்ளவங்க உடனே கை நீட்டுவாங்க. மனம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்க, பார்த்து போகக்கூடாது, பார்த்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். பேதுரு விசுவாசம் குறைந்தது, பார்வையை மாற்றினான், கடலில் மூழ்கினான். ஆண்டவரேன்னு சொல்லும் போது உடனே அற்ப விசுவாசியன் உடனே கூப்பிடல. வேதம் சொல்லுகிறது, உடனே அவன் கையை பிடித்து. இதுதான் ஆண்டவர். அதான் நாங்க துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. தானியேலின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது அதிகாரத்திலே, இனி எனில் பேச்சில்லை. 15 நான் தரையை நோக்கி பேச்சற்று போனேன். 17 சொல்றார், இனி எனில் பலன் இல்லை, எனில் மூச்சும் இல்லை. இனி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இனி என்று சொல்லும் போது என்கிட்ட இல்ல 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 இல்லன்னு சொன்னதும் 18வது வசனத்துல, அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு, திரும்ப என்னை தொட்டு. இல்லன்னு வரும்போது தொட்டவங்க எல்லாம் கையெடுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் இப்பதான் தொடணும்னு சொல்லி, நான் ஏற்கனவே உன்னை தொட்டு இருக்கிறேன் இல்ல, இதுதான் நாங்க முந்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம்ல, இதுதானே நம்ம சொல்றது. அன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஹெல்ப் பண்ணல, சும்மா சும்மா வந்தா எப்படி? இது பொதுவா எல்லாருடைய வாக்கு. இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. நானும் விதிவிலக்கு கிடையாது, யாரும் விதிவிலக்கு கிடையாது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நான் மனிதன் அல்ல. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல. இனி என்னில் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதும் ஆண்டவர் பார்த்தார், இவனை ஒரு விசை கூட தொடணும். திரும்ப தொட்டு என்னை திடப்படுத்தி. எப்படி திடப்படுத்தி இருப்பார்? போட்டோம்னா அது நம்ம சொல்லி திடப்படுத்துறது. அவர் சொல்லுவார், நான் திரும்ப தருவேன், உன்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், உன் மேன்மையை பெருக பண்ணி. இதுதான் பைபிள் திடப்படுத்துறது. ஒரு தேவ பிள்ளைய வேதம் திடப்படுத்துவது அப்படிதான். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீஷர்கள் எல்லாம் அப்படியான்னு பார்த்துட்டு இருக்கும் போது சீஷர்கள் எப்படி திடப்படுத்தப்பட்டார்கள்? அவர் போயிட்டார், ஒழுங்கா வந்து சேரப்பார், அப்படியா? இல்ல, அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார். இதாங்க வானத்தை பார்க்கிறவர்களுக்கு பரலோகம் கொடுக்கிற திடம். ஹல்லேலூயா. யோபுவுக்கு எல்லாம் போச்சு, நண்பர்கள் வந்தாங்க. உண்மையிலே யோபு கர்த்தர் நொறுக்க சித்தமானார். நொறுங்கி இருக்கிறவன்ட்ட
இந்த எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறதுக்குன்னே கிருபை பெற்ற சிலர் நம்ம வீடை தேடி வருவாங்க. அப்பதான் அழுது முடிச்சிருப்போம், இல்லை அப்பதான் என்ன மனைவியே அல்லது புருஷனே சால்வ் பண்ணியிருப்போம். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றதா அப்படியே இருக்கும்போது வந்திருப்பாங்க. வந்து இருந்து அழ ஆரம்பிப்பாங்க. பாருங்க, வீட்டில் இருந்து போட்டிருந்த பவுடர்லாம் ஒரு ஷேப் ஆகி, சிலர் அழுறதுக்குன்னே பவுடர் போட்டு வருவாங்க. ஏன்னா அந்த கண்ணீர் தடம் வந்து அப்பதான் தெரியும். நான் உங்களை சொல்லலை, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உங்களா சொல்லிட்டு இருக்கிறேன். அது வந்து இந்த பாம்பு போன மாதிரி அப்படி இப்படி அது வரவும் செய்யாது, பாதியிலையும் நிற்கும். எதுவரை அழுவாங்க தெரியுமா? திருப்பி நம்ம அழ தொடங்குறது வர. நம்ம அழ தொடங்குறது, ஓகே சிஸ்டர் போயிட்டு வரட்டுமா? இப்படிதான் யோபுவின் நண்பர்கள் வந்தாங்க. வந்தது ஆறுதல் சொல்ல, ஆனா தூரத்திலே உக்காந்துட்டாங்க. இவன் நிலைமை நம்ம நினைச்சதை விட மோசமா இருக்கு. அப்படியே இருக்கும்போது யோபு பேச ஆரம்பிக்கிறார். யோபு வேணும்னு பேசல, வழியில பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வழியில பேசின பல காரியங்களை பெருசா எடுத்து எத்தனை உறவுகள் நம்ம விட்டு தூரம் போனாங்க. அப்படி பார்த்தா யோபு பேசினதை வச்சு கர்த்தர் யோபு பக்கமே வந்திருக்க கூடாது. ஆனாலும் யோபு கிட்ட வராரு பாருங்க. நான் உன்னை பேசும்போது நான் பேசுறது மட்டும்தான் உலகத்துக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும். எதனால இவன் பேசுறான், ஏன் இப்படி பேசுறான், எல்லாமே தெரியும். நம்ம பேசுனதை வச்சு பார்த்தா ஆண்டவர் வந்து நம்ம ஏரியா பக்கமே வரக்கூடாது. என்னெல்லாம் பேசுறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லா கோவத்தையும் எங்கெங்க காட்டுவோம்? பைபிள்ல தானே காட்டுவோம். கோவத்தில் ஓங்கி ஒரு அடி அடிப்போம் பாருங்க. எல்லா கோவத்தையும் ஜெபத்துல தான் காட்டுவோம். எங்க ஜெபம் பண்ண மாட்டேன். யாரு கூட பிரச்சனைனாலும் நம்ம முதல்ல கட் பண்றது ஆண்டவரோடு உள்ள உறவு தானே. அதான் ஆண்டவர் கேட்கிறேன், நான் உனக்கு வனாந்தரமா இருந்தேனப்பா, நான் உனக்கு காரிருளா இருந்தேனா? நீ எவ்வளவு நாள் என்ன தேடாம போட்ட? ஏன்? உனக்கும் உலக உறவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு. யோபு சொல்றார், நான் நீதிமானதுல கேட்கல, நான் அவருடைய இரக்கத்துக்காக கேட்கறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார், அவர் அப்படி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு கட்டத்துல யோபு இப்படி வரார். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அது நடுவிலே தான் யோபு சொல்றாரு, அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டுறார். ஒரு புறம் புலம்பினாலும் உள்ள சொல்லுது, அவர் தயவு பாராட்டுறாரு. அந்த தயவு, அப்ப ஏன் எனக்கு தயவு பாராட்டணும்? இப்ப நம்பிக்கை வருது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எதை வச்சு சொல்றீங்க யோபு? என் மீட்பர். ஹல்லேலூயா. யோபு கேட்ட செய்தி மரண செய்தி. ஆனா யோபு உரைத்தது உயிர்ப்பின் செய்தி. ஹல்லேலூயா. யோபு கேட்ட செய்தி மரண செய்தி. அது போச்சு, இது போச்சு, அவங்க போச்சு, எல்லாம் மரண செய்தி. ஆனா யோபு உரைத்தது உயிர்ப்பின் செய்தி. அது அவனுக்கு இழந்த அனைத்தையுமே ரெண்டச்சனையா. ஆமென். ஜீவனை பேசுங்கள், நன்மையை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள். நம் மீட்பர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தர் சொல்லுங்க, உடைக்கப்பட்ட யோபுவை பார்த்து நிறைய பேர் பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, என் தாசனாகி யோபு என்னை குறித்து நிதானமாய் பேசினது போல ஒழுங்கா போய் பலி செலுத்து. நான் யோபுவின் முகத்தை பார்த்து உங்க மேல நான் இறக்க வைப்பேங்கிறார். அவங்க வந்து 4 பேர் வந்து யோபுவை கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. இப்போ எந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார்னா, இனி நான் உங்களுக்கு இறங்கணும்னா நான் யோபுவை பார்ப்பேன். நொறுக்கப்பட்டவனை யாராவது பார்க்க விரும்புவாங்களா? யோபுவை பார்க்கவே முடியாது. வஸ்திரம் கூட போட முடியாத அளவுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புண்கள், பருக்கள், சீழ் வந்து வடிந்துட்டே இருக்குமா.
பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, அந்த மனைவி வந்து ஜீவனை விடுன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் என்னவா, அவங்க தான் கிளீன் பண்ணுவாங்க, வேற யாரு கிளீன் பண்ணுவா? கிளீன் பண்ணி முடிச்சு அப்படி இருக்கும்போது திரும்பியும் சீல் வரும். ஏன்னா அவங்களுக்கும் இழப்பு. யோபுவுக்கு என்ன இழப்போ அதே இழப்பு தான் எங்களுக்கு. அவங்க அப்படியே இருக்கிறாங்க, தலையே வெடிக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு தள்ளி இருந்து அழக்கூட முடியாத நிலை. ஏன்னா ஹஸ்பண்டை கேர் பண்ணணும். அப்ப யோபு வாய் வந்து இப்படி அசைஞ்சிட்டே இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கிறான் பார்த்தா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்துச்சே கோபம். அதனாலதான் கடைசியில மனைவிட்ட கூட ஆண்டவர் கோபப்படல, பாத்தீங்களா? ஏன்னா மனைவி எப்படி பேசுனாங்கன்னா வலியில பேசுறாங்க. அதனால எல்லாம் 2 கொடுத்து இதை மட்டும் 2 கொடுத்த. ஒருவேளை யோபு சொல்லிருப்பா, இதுக்கு அதே அந்த பழைய நிலையே. இப்போ கர்த்தர் சொல்றார், இப்படிப்பட்ட யோபுவை யாருக்குங்க பார்க்க முடியும்? கர்த்தர் சொல்றார், எந்த பிரச்சனை இல்லாம நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிற அந்த 4 நண்பர்களை பார்த்து இன்னைக்கு யோபு சொல்ற, நான் தெருவில் போனா என்னை பார்த்துட்டு முகத்தை மறைக்கிறாங்க, எழுந்து ஓடுறாங்க. ஏன்னா சகிக்கல யோபுவை பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என் கண்ணு யோபுவை பார்க்கும். அதுவும் கரெக்டா சொல்ற, அவன் முகத்தை நான் பார்த்து. 42வது அதிகாரம் 8வது வசனத்துல, என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். நான் அவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பார்ப்பேன் சொன்னா பார்ப்பார், செய்வேன் சொன்னா செய்வார், நடத்துவேன் சொன்னா நடத்துவார், தருவேன் சொன்னா தருவார். காரணம் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடைக்கப்பட்டது வர ஆமென். அந்த ஸ்திரீயை உடைத்த பிறகு அந்த ஸ்திரீயை பத்தி பேசல, அதுக்குள்ள இருக்கிற தைலம், அதோடைய வேல்யூ, இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இனி உலகம் பேச போகிறது உங்கள் குறைகளை குறித்தல்ல, உங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் அவர் மகிமையை குறித்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.